நான் குடிச்சியா சந்தோஷம். சரி ரைட், நீங்க சொன்ன உத்தரவு. குருவே சொன்ன சிஷியனுங்க. ஏன்னா பகவானுடையக்கு ஒரு கோயில் கட்ட முடியாது. யாராலும் தலைமையில் காவடி எடுத்தாலும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் காய்ச்சல் இருக்காங்க. அந்த காய்ச்சல் மேடம் எல்லாம் என்ன நடக்கணும். அதெல்லாம் எவ்வளவு மூமெண்ட் இஸ் மோல்டட் பை மை ஃபாதர். ஒவ்வொரு செயல்பாடுகளும் நடக்குது அவருடைய தந்தையுடைய விருப்பம். அதனால் ஏதோ போன நீங்கள் நீங்கள் எங்கே பிடிச்சிருக்கீங்கன்னா யோகிராம் சரத்குமாரும் சரி எங்கள் வீட்லையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அவரே வந்துடுது அண்ணாத்து பிடிச்சியாக எனக்கு விளாத்தி குளத்தில் ஒரு அடிக்கல் நாட்டு பாலகுமாரனுடைய சிஷியர். அவருக்கு சொந்த ஊர் அவர் தான் கிடைச்சார். அவர் செங்கலை தூக்கி தாராக பார்த்தா அண்ணத்தை பிடிச்சி போண்டது. அதுக்கு பிறகு நான் பார்க்கல. என்ன சொல்கிறேன்னா பகவான் வந்துடுவார். எந்த ரூபத்துக்காக உங்கள் வீட்டில் பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா ஆண் ரூபத்தில் வருவார், பெண் ரூபத்தில் வருவார். அதனால் நமக்கு அவருடைய அருள், அவருடைய நாமம். இங்கே நாமம் சொல்லணும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஒருத்தர் சொல்லுவோம்னா நம் பாடல் கூட பாருங்க. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. புரிஞ்சுக்கலாமா? அதை சொன்னால் போதும். நீங்கள் போகிறீங்க, அம்மா இப்படி தாலி செய்யணும், இப்படி இழுத்து இழுத்து எல்லாம் டைட்டாக இருக்கா என்னன்னு செய்தி விழுந்துட்டு அதை பிடிச்சி இழுத்து பார்த்தாக்க டைட்டாக இருக்கா நீ இது பொய்யாச்சு. போய் பார்த்தால அவள் பார்க்குறா தாலி செய்ய. பார்த்தீங்கன்னா இதான் யோகிராம் சரத்குமார், நானும் யோகிராம் சரத்குமார். வீட்டில் போனோம்னா இந்த காணொலினா என்னுடைய கணவர் அடிச்சு கொடுத்தார். இந்த மாதிரி கோவக்காரன் எனக்கு எப்படியாவது கொடுக்கணும், இல்லை நான் இந்த இடத்துல சேர்த்தேன் சொல்லி எல்லாருக்குள்ள டக்குன்னு பார்த்தா ஒரு பறவைன்னா பெரிய பறவை அது பறந்து வருகிறார். அவருக்கு நேரில் டக்கு அந்த யாரு யோகிராம் சார். அப்போ திருவண்ணாமலைக்கு அதனால இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. பிச்சைக்காரனை சும்மா இருக்க இன்னும் தொந்தரவு பண்ணி நான் பறவை ரூபம் எடுத்து நான் வர முடியாத சூழ்நிலை பண்ணிட்டான் சொல்லி சொன்னோம்னா எல்லோரும் கேட்டிருக்காங்க. என்னென்னா இப்போ சொன்னாங்க பக்கத்து இடத்துலேயே நமக்கு
கேன்சர் பேசிட்டு கேன்சர்ன்னுட்டார் ஜெயஸ்தாஸ். அதே மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, நான் உயிரோட அன்னைக்குன்னு அவர் போட்ட பிச்சை. விஞ்ஞானம் மெய்ஞானம், விஞ்ஞானத்தை மிஞ்சி விஞ்ஞானம் நுட்பங்கிறது குருநாதருடைய முன் வழிபாடு. கோயிலுக்கெல்லாம் போனால் நமக்கு பின்னால் ஓடும் என்னென்ன பாவங்கள் செய்யணும் அப்படின்னு. ஆனால் குருநாதனுக்கு முன்னே போனால் அவர் பார்க்குற பார்வையிலே ரமணன். மூன்று வகையான திசைன்னு சொல்லிட்டு ஒன்று தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சிலவங்க சொல்ல மாட்டாங்க, காஞ்சி இதெல்லாம் தொட்டம் நம்முடைய பாவங்கள் அவங்களுக்கு நோண்டி எடுக்கிறாங்க. ஆனால் இவர் அடிச்சு இல்லை, இவங்க அடிப்பார், பத்து 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 பத்துன்னு அடிப்பார். அடிக்கிறதே நம்முடைய உடம்புல இருக்க பீடைகள் கர்மாக்களுடைய இது எல்லாமே ஓடிடும். பரிபூர்ணம் உணர்ந்த ஞானி விழிபட, இது பரிசு தொட்டு ஆசீர்வாதம். கோழி அரிசி முட்டையை போடணும், முட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே அடகாக்கணும். அடகாட்டு பிறகு குஞ்சு பொறிச்ச பிறகும் அந்த இடகாலம் அணைச்சிக்கிட்டு அதுக்கு ஆசீர்வாதம். அதே போல குருநாதருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்க ஒரு தடவை நினைச்சா போதும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் திஸ் பகர் டு சேவ் அண்ட் ஆல் த டைம்ஸ் டு பி ஃபேமிலி. குடும்பத்தோடு நான் கார் இஷ்டாவே இன்னைக்கு கார் ஓட்டிட்டு அந்த 2 இயர் இல்லாமல் வர முடியாது. சாந்தி இந்த ஸ்பரிச தீட்சையில் தொட்டு ஆசீர்வாதம். ரெண்டாவது நயன தீட்சை. கடலில் பார்த்தீங்கன்னா மீன் முட்டையை போடும், முட்டையை போடும், முட்டை அப்படி தூக்கிக்கிட்டே இருக்கும் கடலில். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், பார்க்கறதுலே பிடிக்குது. பரிபூரணம் உணர்ந்த ஞானி விழிபட புணர்ந்த பாவம் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகுது. கோடி கோடி நன்மை உண்டாகும். இப்போ அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா போதும், அப்போ அவங்களுடைய தீட்சணி விளைக்கும். இதே போல் பகவானுடைய இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னா அவர் நினைச்ச உடனே வந்துடுவார். இன்னைக்கு கூட ஒரு ஆள் வந்து நேற்று கூட அந்த தூத்துக்குடி இல்லைன்னா அதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் மர்ச்சண்டாக எக்ஸ்போர்ட்டு இப்போதான் வந்து வெளிநாட்டிலேருந்து அவன் தனி ஃப்ளைட்டில் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்தான். மோடிக்கு அந்த மோடிக்கு அப்படி தூத்துக்குடியில் நம்ம எதை நினைக்கிறோமோ நினச்சி கொடுத்தா வீடு தேடி வரும். பண்ணிக்கிறீங்க, டெஸ்ட் பண்ணுங்க, சாமி பண்ணுவோம். இந்த காட்சி இன்னும் எவ்வளவோ சம்பவங்கள். பைத்தியமாக இருக்கான் பையன், டைப்பாக இருக்கான், அவனை பாப்பா பண்ணிட்டு அப்படின்னு சாமி அதுக்கு கையை தான் பிடிச்சிருக்காரு. அதுதான் இப்போ நல்லா சிவகாசி இந்த மிரட்டலும் பண்ணலாம். இந்த ஸ்பரிச தீட்சை அப்போ தொட்டு ஆசீர்வாதம். ரெண்டாவது நயன தீட்சை, பார்க்கறது குறிக்குது. அடுத்தால எண்ணத்தால் நீங்கள் எத்தனை லட்சம் மைலுக்காக டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர். எத்தனை லட்சம் மைலுக்காக இருந்தாலும் என்னுடைய நாமத்தை என்னை கூப்பிட்டா நான் வந்துடுவேன். ராம் சொல்லிட்டு இந்த குழுக்கே வந்துடுவேன். வந்து அந்த என்ன உதவி வேணுமோ அப்போதோட ஒரு இது சொன்னேன். வீடு ஏலத்துக்கு வந்துருக்கு, சுவாமி ரூபா பண்ணணும், ஏலத்துக்கு எவ்வளோ பணம் வேணுமோ ஆர்வத்துக்கு கொண்டு வேஷ்டியில் கட்டி கொடுத்துருக்காங்க. அது போனது என்னுடைய ரூபத்தில், எந்த ரூபத்திலையும் இல்லை, டாக்டர் ரூபத்திலையும் வருவார். அவருக்கு மனசில் பட்ட ஆளுக்கு ரூபத்தில் தான் எடுத்துக்கணும். அது யார் ரூபத்திலும் இதெல்லாம் நடந்த சம்பவம். அப்போ என்ன நினச்சி நீ கூப்பிட்டு என்ன யோகிராம் சரத்குமார் தேவ் சூரிய நடிகை அவன் என்னென்னா பார்த்தீங்கன்னா
ஒரு சம்பவம் கூட மலேசியாவில் நடந்தது. இந்த ரூட்டில் போகிறாங்க, தக்காய்ச்சி இருக்காங்க, காரையும் உடைப்பான், நீயும் வைப்பான், இதே இந்த கோயில் நல்ல டைம் டிசிப்ளின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்கிறாங்க. இந்த ரூட்டில் போகாது, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணும். இப்போ எங்களுக்கு ஈவினிங்கில் ப்ரோக்ராம் போட்டான், இதை பப்ளிஷ் பண்ணி ரொம்ப ஆட்கள் அந்த ஏரியாவில் உள்ள அந்த மாகாணத்தில் உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்க. நான் சாமி இப்படி உள்ள இடமா இது உங்கள் பொறுப்பு, இதெல்லாம் கதை சேர்த்தி. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வண்டி போயிட்டு இருந்து என்னோட வந்துருக்கான். முதல்ல டிரைவர் தான் போகிறேன், அதுக்கு ரெடியாக இருக்கான். நான் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயன்னு சத்தம், இதை மட்டும் அவர் போயிட்டான். கூட்டோன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு மேகம் மாதிரி வந்து அவங்க எல்லாம் அப்படியே முடிஞ்சு புதுன்னு கிடக்கிறான். நான் வெளியே வந்தாச்சு, அவ்வளோ வந்து ஆசீர்வாதம் என்னெல்லாம். அப்புறம் திடீர்னு அப்போ ஒரு பெரிய சக்தி வந்து இந்த உடம்புக்கு தாக்க வந்தாங்க. இப்படி ஒரு இதை நான் பார்க்கல. நீங்கள் என்ன சொன்னீங்க, யோகி ஏதோ ஒன்று சொல்லி யோகின்னு தான் எங்களுக்கு கேட்டு அது என் பேரை சொல்லி வச்சு அவளோட திரும்பி பெரிய பெரிய போட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்த்து இதான் மலேசியாவில் ஜொகுர் பார்வனுக்கு நல்ல சம்பவம். அவங்க எங்கேனாலும் வருவார், நாமத்தை சொல்கிறோம். அதான் நாம வச்சுருக்காங்க. ஒன்றுனா வரும் நமக்கு தான் சாமி சொல்லுவார், அல்கா ஆட்ட கூட்ட வேண்டாம். ஒரு சிலர் உணர்ந்தவங்க வந்தாங்க, இந்த உணர்ந்தவங்க உண்மையாட்டு அடுத்த ஆளுக்க சொல்லுவாங்க. அப்போ அடுத்த ஆள் வரணும்னு எவ்வளோ விஷயம் வாழ்க்கையில் பல பிரச்சனை, அரசு குழப்பம், பிள்ளைகளால் திருந்தரவு, கணவனால் திருந்தரவு, அந்த ஆட்கள்லாம் பிடிச்சிட்டு சேவை ஃபுல்லாக முடியும் அதுக்கடை போய் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் கேட்குற யோகி ராம் சுரத்குமார் சொல்லும்போது வாயினால் சொல்லலாம், மூச்சு எடுத்து சொல்லும்போது அப்படி பண்ணுங்கன்னா வீட்டில் ஏதாவது பிடிச்ச ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரி இருக்குது. வெளியூர் அம்மா ஃபோன் பண்ணுது, சாமி நான் நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்லணும், ஒரு அரை மணிக்கு சொல்லணும், இப்போவும் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அவர் தான் கேட்டார். யாரும் ஒரு காட்சி கொடுப்பார், ஏதாவது ஒரு ரூமில் இருக்கார், அனுப்பிச்சாங்க பயமாயிடுச்சு. அதான் இது கண்கண்ட சாட்சியாச்சு. ஐயா வைகுண்டர் எழுதிக்காருன்னு சொல்லுவீங்க, அந்த வைகுண்டருடைய இடத்துல சாமி சிறுத்தைகளும் 13 திசைகளும் அண்ணாமலை இருப்பார் சிவனை கண்டு பணிந்தவருக்கு கை நிறைய உண்டு கைலாசம் அடுத்த பறவையும் இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணலாம். ஒரு அம்மா சொல்லி உங்கள் சாமிக்கு அவ்வளோ சக்தி இல்லா, இந்த சிவப்பு ரோஜா வரும், பட்டு ரோஜா வரும், வெள்ளை ரோஜாவாக இருக்கும் பார்ப்போம் சொன்னா நிச்சயமாக செய்யணும். சிவப்பு ரோஜா 10 வெள்ளை ரோஜா நீ அப்போ சாமி நாம சொல்லுவீங்க, சாமி நேரத்தையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நடக்கும். அது அவருடைய நாமத்தினுடைய மகிமை. இப்போ இங்கே ஆரம்பிச்சு இந்த வட்டாரம் இல்லை, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே சார் டவுன் நடக்கிற இருக்கிறது எல்லாம் அவங்க பார்த்து இந்த சென்டர் மாதிரி வந்துச்சு. அதன் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் பயன் தரும். இல்லை அதனால் நம்ம வீட்டில் விளக்கப்படுத்தி காலையில் யாரெல்லாம் விளக்கு கொடுத்துருங்க. சரி, வெரி குட். இன்னும் கொடுத்துட்டு யோகி ராம் சொல்லணும். சரி, இந்த பட்டாம்பூச்சி, இந்த வெட்டுக்கிளி, இந்த மாதிரிலாம் இருக்கியா,
அந்த ரூபத்தில் வருவார். அவர் நமக்கு சாந்தமும் மனமையும் இருந்தார். அப்படிப்பட்ட சுவாமியும் நமக்கு மறக்க முடியாது. தலையிலே பாகை உள்ளான், தாடி உள்ளான், அங்கையில் ஓடெடுப்பான். நிலையான இன்பத்தை தரும் யோகிராம் சுரத்குமாரனை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா மனமே? யோகிராம் சுரத்குமாரனை மறக்க முடியுமா? முடியுமா ஐயா? மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? கலியுகத்தின் தெய்வம் உன்னை மறக்க முடியுமா? நல்ல காணிமரம் கோயில் கொண்ட யோகியே ஐயா மறக்க முடியுமா? ஐயா மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? கார்த்திகை மாதத்திலே அவதரித்தவா, நல்ல காசி என்னும் நகரில் கலந்து வந்தவா, கங்கை நதி ஓரத்திலே தவழ்ந்து வந்தவா, அவள் கீதம் அது கேட்டு மகிழ்ந்தவா, கங்கையிலே சானந்தியம் செய்தவா, காலையிலே நாமம் சிவம் செய்தவா, கதிரவனின் நிலையம் கண்ட மலரை போல் கதியெனவே கடவுள் நாமும் சொல்லவா, வந்தவா மாயவா ஐயா மறக்க முடியுமா? ஐயா மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைந்து மறக்க முடியுமா? தெய்வம் உன்னை மறக்க முடியுமா? நல்ல காணி மரம் கோயிலே ஐயா மறக்க முடியுமா? ஐயா மறக்க முடியுமா? மனசெல்லாம் மறக்க முடியுமா? தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தவா, தாய் தந்தை சொல்லும் வேலைகளை செய்து வந்தவா, தண்ணீரை எடுத்து வர தாய் அனுப்பினார், உடன் தனியாக வெண்ணிலவு புலி சென்றவா, தனியாக பறவை கிடத்தில் இருந்ததே, அதன் அழகை கண்டு அதனை பிடிக்க எண்ணினேன், சிறு கயிறு கொண்டு அதனை ஓட்ட எண்ணினாய், அந்த கயிறு அதன் உயிரை ஓட்டி விட்டதே, வாழ்ந்ததே விழுந்ததே ஐயா மறக்க முடியுமா? என்ன மறக்க முடியுமா? மனசெல்லாம் மறக்க முடியுமா? பள்ளியிலே படிக்கும்போது சாதுக்களுடனே பல மணி நேரம் அமர்ந்து ஞானம் கற்றுத் தேர்ந்தவா, பசியோடு சாதித்து எடுப்பதை கண்டான், பறிவோடு தண்ணீருக்கு உணவு கொடுத்தவா, பள்ளி மாணவர்கள் உணவில் நீரையான் உடன் உணவளித்து உண்டதை ஏதவா, தன்னை போல பிற உயிரை நினைப்பவர் சமரம் வழி காண வேண்டும் என்றவா, அந்தவா மனிதவாய் ஐயா மறக்க முடியுமா? மனசெல்லாம் கலியுகத்தின் தெய்வம் உன்னை மறக்க முடியுமா? நல்ல காணிமடம் கோயில் வந்த யோகியே, நல்ல சரக்கவிலை கோயில் வந்த யோகியே ஐயா மறக்க முடியுமா? உன்னை மறக்க முடியுமா? மனசெல்லாம் மறக்க முடியுமா?
சுந்தரிடம் இரண்டாவது செந்தையிடம் ரமணரிஷியிடம் மூன்றாவது போனார் சுவாமி ராமதாசிடம் அந்த மூவரையும் கண்டார் உள்ளாரி தீரவே அரவிந்தர் ஞான பாறை ஊட்டினார் ரமணரிஷி தவக்கீரை காட்டினார் ராமதாசர் பக்தி தேரை ஊட்டினார் இந்த மூன்று பேரும் யோகியின் தந்தையாகினார் தேடினார் வழங்கினார் ஐயா ஐயா மறக்க முடியுமா மனசெல்லாம் மறக்க முடியுமா தெய்வத்தை மறக்க முடியுமா நாடும் சோழலை மறக்க முடியுமா மனசெல்லாம் இம்மாதம் நோக்கியாக தாசை எழுந்தார் இன்னும் உலக சேவை செய்ய குருவை அணிந்தார் என்று செல்வாயோ நீ என் மகனே என்றார் அவர்கள் ஏற்ற இடம் திருவண்ணாமலைதான் நின்றார் ஆன்மீக அரசாட்சி செய்யவே அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் தெய்வமே உன்னை நிரந்தரம் அமர்ந்தவா நல்ல புண்ணியங்கள் தேடுவோர்க்கு அருளவா மாணவா மன்னவா ஐயா உன்னை மறக்க முடியுமா மனசெல்லாம் மறக்க முடியுமா அதனால் அவரை மறக்கவே முடியாது. இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியும் உடனடியாக. நீ எதோ கேட்டீங்க உடனே வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ யோகிராம் சுரக்குமார் சத்குருநாதா சரணம் 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 என் திருவடி சரணம். பெரிய பெரிய புலவர்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தர் பெருமாள் ராஜின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்காங்க. விந்தையே சரண் அடைந்தேன் ஐயனே ஒன்றுமே தோன்றவில்லை உயிராம் சுரத்குமரா ஐயனே உருகியே என்னை இழந்தேன் உருகியே என்னை இழந்தேன். என்ன உருகியே என்ன இழந்தேன்? சரணாகி இறைவன் தான் சரணாகி. இதுதான் எல்லாம் கார்த்திகை தொழில் அந்த கத்தூராக இருக்கும் எல்லாமே இருக்குது. அதனால் என்னாலும் ஒன்று ஆக வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அந்த 10 வருஷமாக ரொம்ப சுத்தம் வக்கீலாக ரொம்ப சுற்றினேன். அது வந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வரும்போதுனா ஒரு அமைதி சாந்தம் இதான் பணம். பணம் இருந்தாலும் என்ன நடக்காது, பிள்ளைகளால் நடக்காது, கணவனால் மனைவியால் நடக்காது, சகோதர சகோதரிகளால். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம கிடைச்சிட்டாரு. ராம சொல்லுவார் கிடைச்சிட்டாரு. அவர் எதுவுமே கேட்குறாரு, ஒன்றும் பொருளை கேட்க சரணா உண்மையில் சரண் அடைந்தேன் ஐயனே ஒன்றுமே தோன்றவில்லை சுரக்குமரா ஐயனே ஒழுகியே என்னை ஒழுகியே என்னை மண்ணினில் கால் பதித்தேன் ஐயனே மண்ணெல்லாம் நீயான என்னினை அன்று கண்டேன் ஐயனே சூரிய சந்திரனே யோகிராம் சுரக்குமரா ஐயனே உருகிய என்னை இழந்தேன் ஓடியே வந்து விட்டேன் ஐயமே ஒன்றுமே தோன்றவில்லை நாடிய சுற்றமெல்லாம்
ஐயனே நட்பெல்லாம் நீயானாய். தேவையோ பிற செல்வங்கள் ஐயனே நீ இன்றி வேறில்லையே. யோகிராம் சுடற்குமரா ஐயனே ஒருங்கியே என்று இழந்தேன். ஒருங்கியே என்று அழணும். அழுதால் உள்ளில் பிறனான். உள்ள ஒளி அழணும். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை துன்பமெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே வஸ்து நீதான். இதை தவிர வேற கதி கிடையாது. அப்படிப்பட்ட நீரை கிடைச்சிருக்கா. அதனால என்னுடைய அருள் எனக்கும் குடும்பத்தோடும் என் நண்பர்களோடும் பக்கத்தில் இருக்க எல்லாரும் பொங்கி ததும்பி பொண்ணு என்ன அப்படியே நடந்து பொங்கி ததும்பி பூரணமாக கிடக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெருமான் அது ஒரு நாள் சொல்லுவாங்க. வாங்க. அப்படிப்பட்ட பெருமான் அவருக்கு பார்வை கிடைக்குமா, அவருக்கு ஸ்பரிச தீட்சை கிடைக்குமா? சித்தவா அம்மா கீழே உட்காந்து ஸ்பரிசம் படம் கைப்படம் அவருடைய பார்வை கிடைக்கும். அவரை நம்ம எண்ணும் போது அவருடைய அருள் கடாட்சம் நம்ம பூச்சி தரும்பி நமக்கு என்ன சார் கருணை கடலே கலைக்கண்பா யோகிராம் சூரத்குமார் அருள் புரிவாயே. கருணை கடலே கலைக்கண்பா அருமறை பொருளாகி ஆதியும் தானாகி அகிலத்தின் குருவாகி ஆண்டிடும் பரம்பொருள் கருணை கடலே கலைக்கண்பா. அப்படிப்பட்ட பொருளும் பார்வை கிடைக்குமா, அரசன் கிடைக்குமா எண்ணத்தில் அவர் உடனே அருளை பாய்க்கணும். பாட்டு விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவந்தன் அருள் இருந்தால், உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன், உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன், உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன். கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, நங்கூரம் போல குருநாதன் கடைவெளியில், நங்கூரம் போல குருநாதன் கடைவெளியில், சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனம் மகிழ்வுமா,
சம்சார புயல் கண்டு மனம் ஒன்றுமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நினைக்காத துயரம் பல இணை வந்து சேரும் போது நினைக்காத துயரம் பல இணை வந்து சேரும்போது நினைத்தாலே உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நாதா குருநாதா சத்குருநாதா குருநாதா 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 யோகி ராமா சுரதகுமாரா ஜெய குரு ராயா யோகி ராமா சுரகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா ஐயா சிவ ஐயா சிவ ஐயா சிவ ஐயா சிவ அரகர 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 भगवान की जय ओम भगवान श्री योगी राम सूरत कुमार महाराज की जय ओम உயிரோட்டம் இது வந்து பாடவே தெரியாது நீங்கள ஒரு அடி போட்டு பாடணும்னு ரைட் கம்போஸ் லாட் ஆஃப் சாங் பார்த்தீங்கன்னா அடித்த உடனே அது உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு யோகிராம் சூரத் குமாரன் வருவாய் துணைக்கே உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு யோகிராம் சுரகுமாரா நீ வருவாய் துணைக்கு உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு யோகிராம் சூரத் குமாரன் வருவாய் துணைக்கே உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு யோகிராம் சுரகுமாரா நீ வருவாய் துணைக்கு அன்னிலாய் கருத்துண்டாய் யோகிராம் சூரத் குமாரன் ஆவிந்து உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு யோகிராம் சுரகுமாரா நீ வருவாய் எனக்கு நான் தந்தை யோகிராம் சூரத் குமாரன் நீயே வந்தருள்வாய் பகவானல் உன்னை நினைக்காமல் பிறவி எதற்கு யோகிராம் சுரகுமாரா நீ வருவாய் துணைக்கு பகவான் அடிக்கிட்டே இருக்காரு அவருக்கு வந்து அடிக்கிற 10 ஒரு 5 பாட்டு இருக்கு ஆனால் அந்த அடி ஸ்பீச் அடுத்தது 100 பாடல் கவிஞர் எழுதுறதுக்கும் அந்த பாண்டித்யமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவருடைய அருள் அவரை தவிர ஒன்றும் இல்லை அவர் உணர்ந்து இல்லை பாட வைக்கும் இப்போ எனக்கு 74 வயசு ஆகும் அன்னைக்கு நல்ல வயசு 74 அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் சுவாமி. எல்லாரும் வாங்க காண்போம். நீங்கள் நீடோடி பல்லாண்டு 11 கோடி ஆண்டுகள் வாழ நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறோம். 1987 முதல்ல சுவாமி பொன் காமராஜ் சுவாமிங்க தான் இந்த சிஎன் சவுந்தரராஜன் அப்படின்னு ஒரு பாடகர் இருக்கார் திருநெல்வேலியில், ரெசிதாக்கு தெரிஞ்சுருக்கோம். அந்த அவரை வச்சு ஒரு பாடல், அருமையான பாடல் வெளியிட்டார் பகவானுக்கு. அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, செந்தில்குமார் தான் பாட்டு எனக்கு தெரியாது. அருமையான பாட்டு. அந்த பாட்டுக்கு அந்த கேசட்டில் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் வேறு சுவாமி கொடுத்துருப்பாரு. அதில்
அப்போ நான் உண்மையிலே எனக்கு இவரை பொன்காமராஜ் சுவாமி வந்து ஒரு ஐயாவளி பக்தராக தான் எனக்கு தெரியும். இப்போ நான் அந்த பாட்டை கேட்டப்போ இவர் ஏதோ ஐயா வைகுண்டர் தான் ஏதோ பாட்டு எழுதியிருக்கார் போல அப்படின்னு நான் நினச்சிட்டேன். எனக்கு அப்போ யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற சுவாமி எனக்கு தெரியாது. அந்த பாட்டு நான் சின்ன பையனாக இருக்கச்சுல அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதை கம்போஸ் பண்ணி சிஎன் சவுந்தரராஜன் வந்து பாடியிருப்பார் அந்த பாட்டை. சிஎன் சவுந்தரராஜன் தானே. இப்போ அந்த பாட்டை சுவாமிகள் பாடுவாங்க, ரொம்ப அருமையான பாட்டு. சுவாமி திருவண்ணாமலையில் இருக்கிறப்பவே அவருடைய பக்தர்கள் எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான், எல்லாரும் தரையில் உட்காந்துருப்பாங்க வரிசையாக. அப்போவே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க சுவாமிகிட்ட. பொன்காமராஜ் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா சுவாமி, அவருக்கு படத்தை போட்டிருக்காரு அப்படிலாம் போய் பகவான் யோகிராம் சுரத்குமார்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ பகவானுக்கு வந்து தமிழ் தெரியாது, அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார். அப்போது அவர் எல்லாம் கேட்டுடுவார். எல்லாம் கேட்டுட்டு இசனி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை முதலாளி மாதிரி தான் எல்லாம் ஒயிட் அமௌண்ட் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க தான் போய் பாலிடிக்ஸும் பண்ணுவாங்க. எல்லாம் கேட்டுட்டு சுவாமி சொல்லுவார், ஒரு சாங் இன் தமிழ், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிவார். ஆமாம் சாமி, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஆமாம் சுவாமி, அது 3 தடவை எழுத அப்படின்றார். இம்போசிஷன் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், 100 தடவை எழுதுப்போம் அப்படின்றார். அவங்க வந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி யாரை பற்றி பேசக்கூடாது. அவன் நாமத்தை சுமந்துட்டு இருக்கான், ஒவ்வொரு வீடு விட ஒவ்வொரு விட கொண்டு. உனக்கு என்ன பிரச்சனை, நீ யார்கிட்டயாவது என்னை பற்றி சொன்னியா? இல்லை சாமி அப்படின்றார். அப்போ தான் வாட் இஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு கருணை கிடையாது. பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய் ஓம். பாடுங்கள் யோகியின் நாமத்தை, நீங்கள் அவரின் திருவடியை, நாடுங்கள் காணி மடத்தினையே, நலமே தருவார் சூரத்குமார். கையில் விசிறி இரட்டையுடன், அன்பின் கருணை ஒளியுடனே காக்கும் எங்கள் சூரத்குமார். அவரை எல்லாம் மூக்கிடுவார். ஆறுங்கள் யோகியின் நாமத்தை, நீங்கள் அவரின் திருவடியை, நாடுகள் காணி மடத்தினையே, நலமே தருவார் சூரத்குமார். நாமரையில் வீழ்பவராம், அன்பை என்றும் ஒளிபவராம், அவரின் நாமத்தை சொன்னாலே அருளும் பொருளும் வந்திடுமே. பாடுங்கள் யோகியின் நாமத்தை, பணியுங்கள் அவரின் திருவடியை, நாடுங்கள் காணி மடத்தினையே, நலமே தருவார் சூரத்குமார். குழந்தை செல்வம் பல செல்வம் கொடுக்கும் எங்கள் சூரத்குமார். நோயை நொடியை தீர்த்திடுவார், நெஞ்சம் எல்லாம் அழைத்திடுவார். பாடுங்கள் யோகியின் நாமத்தை, பணியுங்கள் அவரின் திருவடியை, நாடுகள் காணி மடத்தினையே, நலமே தருவார் சூரத்குமார். அம்மா வாசையிலே பாத பூஜை செய்தாலே, பாவம் எல்லாம் பறந்திடுமே, பகவான் அருளும் கிடைத்திடுமே. பாடுங்கள் யோகியின் நாமத்தை, பணியுங்கள் அவரின் திருவடியை, நாடுங்கள் காணி மடத்தினையே, நலமே தருவார் சூரத்குமார். துணையாய் வந்திடுவார், வாழ்வில் நலமும் தந்திடுவார். உலகின் கருணை தருவதிலே, உலகில் இவரே பிறந்த தெய்வம்.
பாடல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து சித்தர் பாலகுமாரன் வந்து பகவானுடைய ஒரு மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து சுவாமியை பற்றி நிறைய புக் எழுதியிருக்காரு. அவர் பேசுகிற ஒவ்வொரு மேடையிலையும் பகவானை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். அவர் பகவானை பற்றி பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல் தான் இந்த பாடல். பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போல ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது, மனமறியா மொழியிலே போய் நின்றது, உன் மலர்முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி. கண்மலரை காண்பதே நின்றது, அது கால காலமாய் இழுத்து கொண்டு வந்தது, புஞ்சிரிப்பில் யாகத்தீயை காட்டி நின்றது, இது யோகிராம் சுரத்குமார் பேரை கொண்டது. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி. பிச்சை என்று தன்னை தானே சொல்லிக் கொண்டது, ஒரு பேரரசன் போல இங்கு சபையில் வந்தது, ஞானம் பூமியிலே ராஜனல்லவா, நீ ராவணனை சிரவரித்த ராமனல்லவா. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி. கண்ணனவன் மறுபடியும் காதலாகவே நல் யோகியாக பிறந்து வந்தான் கீதை அறிந்தவே, இன்னறியாய் பேசி பேசி மனிதராகவே யோகி வாழ்வுகளை வளர்த்து கொண்டான் கீதையாகவே. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி. பச்சை பட்டு கீடமாக அலங்கரிக்கவே நல் பதவி சிறை சுரட்டையாக உலகமாடுவே, இச்சையன்பறிந்து நீ முன்னை காணவே, வேறெதுவும் இல்லை கோரி நாமம் தந்தவே. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி. அருணை நகர் கோயில் வாசல் கருணை வெள்ளமே, நீ ஆடு ஊற்றல் நாங்கள் பாட கிருஷ்ண போலவே, சால்வையோடு பெண்கள் வீசி சிரிக்கவே, உன்னை காண இங்கு கோடி கோடி கண்கள் வேண்டுமே. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி. வேதகான ஓசையாக நீயும் பாடவே, நாம் கேட்டிருக்க வேகும் அதை நேரம் போலவே, நெஞ்சடியில் உள்ள ஜோதி சிந்தை குளிரவே, இனி ஜன்மமில்லை மரணமில்லை சொர்க்கம் அருகிலே. ராமா லாலி கிருஷ்ணா லாலி யோகி லாலி சுவாமி லாலி. யோகிராம் சுரத்குமார் காது முழுவதும், யோகிராம் சுரத்குமார் கண்கள் கண்டதும், யோகிராம் சுரத்குமார் உள்ளிருப்பதும், யோகிராம் சுரத்குமார் வந்த வெளியிலும். ராமா லாலி கிருஷ்ணா
லாலி சுவாமி லாலி என் சுவாமி அடுத்து சித்தர் பாலகுமார் பாஷா இதெல்லாம் ரஜினிகாந்த் படம்லாம் எத்தனையோ ஜென்மாந்தது உடனே வந்தது எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு 15 வருஷம் அந்த வெறும் சாமியே சொல்லிட்டார் நாம் 15 வருஷம் எஸ் கிளாஸ் இடத்துல ஃப்ரீயாக பார்த்து நாகராஜா பண்ணி அதுபோல் சென்னை மதுரை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இருந்தாலும் 45 நாடுகள் முடிச்சுட்டார். சாதாரண விஷயமா எதுவும் நடக்காது. பழக்கப்பட்டார் ரொம்ப முடியாமல் எழுத முடியாமல் கொடுத்தார். என்னையே பழக்கப்பட்டார். இன்னும் ஓடி 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 போகிறான் இல்லையா, இதான் ஒரு டெஸ்ட்டு. அதை எப்படி நின்று கொடுக்குறோம். உடம்பு மனித கணக்கல் கணித கணக்கல்ல இது கூட்டி கழிக்க, மனித கணக்கல்ல இது மாறி போக, தேவன் கணக்கு தான் இதை தெரிந்து கொள்வோம். யோகிராம் சுரத்குமார் பாடம் பற்றுவோம். ஸ்ரீ ராம் சுரத்குமார் குருமகராஜா ராம் சுரத்குமார் இந்த ராம் சொன்னாலே சுவாமி நடத்தி கொடுப்பார் செய்து வருகிறோம். சொந்த பந்தங்கள் யாவும் சாமிநாதையா, சுவாமி நாமமே நம்மை காக்க வேண்டுமே. மனித கணக்கல்ல இது கூட்டி கழிக்க, மனித கணக்கல்ல இது மாறி போக, தேவன் கணக்கு தான் இதை தெரிந்து கொள்வோம். யோகிராம் சுரத்குமார் பாதம் பற்றுவோம். குருவோம் ஸ்ரீ ராம் சுரத்குமார் குருமகராஜா ராம் சுரத்குமார். எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பார். உங்கள் வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாதத்தை சாயங்காலத்துக்கு சுட சுட சாப்பிடணும்னு மாப்பிள்ளை வந்து சாதத்தை வச்சுட்டு சந்தை மறந்துட்டு பஜனைக்கு வந்தாங்க. சென்னையில் அது என்ன அவன் கருத்துடா இருக்கா, சுவாமியே வீட்டில் ஒரு ஆளும் இல்லை. எந்த அடுப்பில் வச்சுக்கோ அங்கே இருக்க வச்சு அப்படிப்பட்ட குருநாதர். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, எல்லாருக்கும் பிரச்சனை தான். எனக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, அடுத்த நாள் பிரச்சனை, கணவனால பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, குழந்தைகள் படிக்க மாட்டாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த கலியுகத்தில் அதான் நடக்கும். என்ன அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன டைவர்ஸ். கல்யாணம் பண்ணி 10 நாளைக்கு டைவர்ஸ் உலகத்தில் நடந்தா அவங்கவுங்களே பார்த்துக்கிட்டாங்க டைவர்ஸ்.
ஒரு பொண்ணு 6 தடவை டைவர்ஸ் 6 மாப்பிள்ளை சொல்லி என்ன செய்ய இதுவேறு கொண்டு ஏதாவது வெற்றின்னு டைவர்ஸ் பண்ணாலும் ஒரு ஊரை விட்டே அழிக்க வேண்டாத ரொம்ப ஓவர் ஜஸ்ட் லைக்னா என்ன அர்த்தம் நான் சாமி வேலைக்காக ஊருக்கு தான் போவேன் அறிவிற்காயை விளப்படுத்திக்கிட்டே பிஎல் படிச்சுக்கிட்டேன் அது பேசுகிறதுன்னா உள்ள ஜீவிதம் ஓடுது டாப்பையன் மாதிரி அடையுது அனுமதி பற்றியே கொடுத்துட்டு தீவிச்சுட்டு 4-5 பிள்ளைகள் ஆளுகள்லாம் வச்சு இருந்தாரு. ஒரு வீடு போய் பஜனை பண்ணும். ஒரு அம்மாவுக்கு திடீர்னு விடுதலை மாதிரி இருக்கு. அவங்க வீட்டில் போய் பஜனை பண்ணணும்னு தீர்ப்பு போட்டாங்க. அது என்ன ஆகும்? கடையில் பார்த்தா சாமி போய் தடை விட்டுருக்காரு. இன்னும் அதுக்குள்ளே ஒரு தீர்ப்பு சாமி வந்து அவன் மாதிரி ரெண்டு பேசணும் கொடுத்து நல்ல பெரிய லெவலில் இருக்காங்க. இந்த பிள்ளைகள்லாம் பிள்ளைகளுக்கு நாளெல்லாம் குட்டியாக இருக்கும். 2 பொண்ணு 2 பசங்க. அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் வாழ்க்கை என்ன அவளுக்கு ஒய்ஃபுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அதனால அவளுக்கு வர வருமானத்தை வச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் பேச்சுங்க நீங்களும் பிள்ளைகள் போகணும். நீ போனால் 6 மாதம் 7 மாதம் வெளியூருக்கு அப்பா வந்துருக்கு. நாவல் தான் வீடு ஹோட்டல் ஏற்றாங்க. இப்போ இப்படிலாம் சொன்னால் அவர்கிட்ட குடும்பக்காரங்கெல்லாம் போய் இதை கலந்து விட்டுருந்தாங்க. பிசிக்கலாக வேறு லைஃப்பில் போனால் எல்லாமே நடக்க வேண்டிய சொல்லுவாங்க. இது பாருங்கள், சாமிக்கு வேலையை குந்தாமராய் செய்கிறார். அவருடைய பிள்ளைய பார்க்குறது நாம் இனிமே கடமை செய்யணும். இவ்வளோ ஒய்ஃப் சொல்லிட்டா இந்த மாதிரி பெரிய பொண்ணாக இருக்கா இப்போ வந்து பார்க்கணும் கிடக்கு வைக்கணும். நானும் ஒரே மகன் அப்படி இருக்கிறது பிள்ளைக்கு வைக்கணும் சில கேட்க மாட்டேன். நான் பிறந்தது எடுத்ததை எப்படி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வர மூட்டு ஒரு ஹவுஸ் பிள்ளைக்கு சடங்கு வைக்கணுங்க. சடங்குலாம் வைக்கணும். அதெல்லாம் வச்சா வேஸ்ட்டு. அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன மனிதன் தலையை எடுத்து வியாபாரையும் அடிச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஆகும். உடனே அப்படி சொல்லிட்டு கார்டு அடிக்கணும் சொல்லி அவங்க கார்பரேஷன் யுத்த பெரிய கம்பெனி சிவகாசிக்காக அவன்கிட்ட 5000 கார்டு இப்போ கல்யாணத்துக்கே ஒரு 500-1000 கார்டே அடிக்க மாட்டாங்க. சொல்லிவிட சாமி அது சொல்லுங்க கேள்வி. வீட்டில் பொண்ணுக்குன்னா 50 இடம் வந்துருக்கு. வைரம் பொண்ணு வைர கொண்டை நெக்லஸ் 150 பொண்ணு என்ன எத்தனை காலம் 30 எப்படி என்னை காப்பது முன்கடமை என்றும் உனக்கு நான் அடிமை. அதுக்கு சாட்சி நம்ம தான். அவங்க வீட்டிலே எங்கள் வீட்டிலே எல்லாரும் சாமிலாம் படிக்கிறார். யாரையாவது தெரியுமா புது அவருக்காக கொடுப்பார். பிச்சைக்காரனுக்கு என்ன அதை செய்யணும் இது இதெல்லாம் போய் இந்த வீட்டோட உள்ளே போய் பார்த்து ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் அதை நான் புது இதை சொல்லலை. உண்மையாக பெரிய பக்தர் பொண்ணுக்கு போகணும். இதுக்கு போகணுமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் 2 பொண்ணுக்கு அது நடந்துச்சு. அவருக்கு சாப்பிட்டு வந்து இப்போ லண்டனில் இருக்கா. 2 பொண்ணுமே லண்டனில் இருக்கா. அங்கே பார்க்க முடியும். சாமியே பார்த்து அவருடைய வேலையை அவருடைய நாமத்தை சொல்லி உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது அந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணுங்கிறத பண்ணிடுவாங்க. அதுக்கு சாட்சி நடக்கும். மருமகன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 2ஆம் மக இன்னொரு நெஞ்சுதாண்டு கூப்பிட்டு யார் ஒன்று பேர நெஞ்சுதாங்க இல்லை சாமி 3ஆம் கூப்பிட்டு ஐ வில் டேக் கேர்
இல்லை சார் இது இல்லை என்ன என்னுடைய நாமக்கல் என்னுடைய வேலை உன் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் அவ்வளோ வந்துட்டான் அமெரிக்காவில் இருந்து வீடு வசூல் பொறுப்பு அவ்வளோ மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு அதே பற்றியே இல்லையா 150 பேர் அவ்வளோ ஜெர்மனி இட்டலி ஃப்ரான்ஸ் எல்லாம் வெள்ளக்காரன் இது ஜாம் வச்சு இங்கே நல்ல ரொம்ப கல்யாணம் பண்ணி என்னன்னா நம்ம சரணாகதியில் இருக்கணும் எல்லாம் நீ தான் உன்னை தவிர எனக்கு வேற கதியே டோட்டல் சரணம் பண்ணி எல்லாம் ரெண்டாவது பையன் 3வது பையன் அவர் உள்ள ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணு சொல்லுமா அவன் இப்போ ஒரு பையன் இருந்துட்டாரு அவருக்கு 6-7 பேர் இருக்காரு அவங்க அம்மாவுக்கு நான் அவரோட முறை இல்லை நீ சொல்கிறவங்களுக்கு வளர்த்திட்டு அவங்க எப்பவுமே நீங்கள் தான் எதுக்கு சொல்கிறேன்னா சாமி வந்து நடக்கிறார் ஓ அவருக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க ஹை ஹில்ஸ் நீ எதுக்கு சொல்கிறேன்னா சாமி அப்படியே சிரிச்சு என்ன கொடுக்க முடியும் நான் மலேசியா சிங்கப்பூர் போயிருக்கேன்னு பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய சண்டிகை ஒன்று போகும் இது 200 போட்டுருக்கோம் பார்த்தா எல்லாம் சைனீஸ் கொடுக்குறாங்க அவ்வளோ பொருள் தான் உடுப்பு தான் பற்றி பாருங்கப்பா நான் வேணும் பார்க்குறேன் நான் போட்டதை நான் புரிய கடையில் போகிற உடனே உங்களுக்கு நாங்கள் தூக்கி இறந்துட்டாங்க இந்த அறிவு இருக்கா உங்களுக்கு சிங்கப்பூரில் போட்டாங்க கடைசியில் பார்த்தா நான் சாமியை பார்த்து இது தங்கம்னு நான் நினைக்கிறேன் இது தங்கமாயிட்டு 5 பவுனுமா வெளிநாட்டு அதே ஆசாரத்தை தெரிஞ்சு தமிழ்நாடு இன்னைக்கு உங்களுக்கு கரமாயிருக்கு இதாக இருக்கா எது தேவைப்பட்டு வருமோ எல்லா நாட்டுகளும் கேட்டு வராது ஆனால் நினச்சி போடுறோம் விட்டுட்டு போகிறோம் ஜாதகத்தெல்லாம் பாருங்க இதில் தான் ஏற்றி விட்டார் நாளைக்கெல்லாம் நீங்கள் கண்டிக்கணும் நான் கலந்து நல்லா அது அப்படிப்பட்ட ஒரு சுற்றி வருமானம் நாம